பிக் பாஸ் தமிழ் சீசன் 10 அடுத்த ப்ரோமோ பார்த்தீங்களா? வீடெல்லாம் காட்டுறாங்க. வீடு கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வாட்டி. ரொம்ப அந்த அரண்மனை மாதிரிலாம் இல்லாமல், வேறு மாதிரி இல்லாமல் கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்னால் அந்த க்ரீன் கலர் இருக்குது. ஸோ வீடு வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் பண்ணியிருப்பாங்களா இல்லை ட்ரெண்டியாக 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் வீடு வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் ஒரு டச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் வீடாக இருக்குமா? எப்போதுமே இந்த வீடு லைட்டாக அப்படி காட்டுவாங்க. ஸோ இதுதான் வீடுங்கிறத நம்ம விஜய் சேதுபதி போய் சுற்றி பார்க்கும்போது தான் நமக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதை தான் பண்ணியிருக்காங்களா இல்லை சும்மா அனிமேட் பண்ணி போட்டிருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க பாருங்கள். அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாலை 6 மணி, செப்டம்பர் 6 மாலை 6 கோர்வையாக போட்டு எவனோ டேரக்டர் சொல்லியிருப்பானா, யாரும் சொல்லியிருப்பான்னு தெரில, ஒரு ப்ரோமோன்னு போட்டிருக்காங்க. அவன் தான் சொல்கிறான்ல, மறந்துடாதீங்க 6 மணிக்கு வந்துடுங்க, செப்டம்பர் 6 மணிக்கு. இன்னொன்று சொல்கிறாரு, எப்போதும் நீங்கள் அக்டோபர் மாதத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க பிக் பாஸு, இந்த வாட்டி அப்படி கிடையாதுப்பா, முன்னாடியே வச்சு செய்கிறோம், செப்டம்பர்லேயே முடிச்சு விட்றோங்க அதையே. ஆனால் இப்போ அந்த வீடு பார்க்கும்போது அழகாக இருக்குங்க அந்த இது. ஸோ பார்ப்போம், வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுவோம். ஒரு ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக பட்டையை கிளப்பிடுவோம் இந்த வாட்டி, வேறு மாதிரி பண்ணுவோம். முதல்ல அக்ரெசிவ், ஃபுல் அக்ரெசிவாக இறங்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்க போகுது இந்த வாட்டி ரிவ்யூ. ஏன்னா இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் வந்து முனியம்மா, அப்புறம் வந்து ஜேசன்னு, கரிஷ்மாவா, இவங்க 3 பேரும் உள்ளே போகிற மாதிரி ஸ்ட்ராங் தகவல்கள் வந்துக்கிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத போக போக தெரியும். ஸோ போக போக தான் தெரியும், அப்படின்னு தெரியாது. பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சேதுபதி லுக்கு நல்லா இருக்குது, உள்ளே நடந்துக்கிறது தான் நல்லா இருக்காது. நல்லா பச்சை பச்சையாக இருக்குங்க. வெளியில் சேருக்கெல்லாம் போட்டிருக்காங்க பச்சை. அப்புறம் வந்து ஒரு மாதிரி பச்சை தீமில் தான் நினைக்கிறேன் போடுறது, பூரா எல்லாத்தையும் பச்சையாக போடுறாங்க. ஸோ பச்சை வீடு, க்ரீன் ஹவுஸ், பயங்கரமாக இருக்குல்ல. இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், வேறு லெவலில் இருக்கணும்னு நம்புவோம். கண்டிப்பாக வந்து இது வேறு லெவல் தான். இது சம்பவம் யாருக்கு? நமக்கு. விஜய் சேதுபதி இந்த வாட்டியாச்சும் ஒழுங்காக பண்ணுங்கய்யா. ஒழுங்காக பார்த்து கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.